இந்த விளக்க காட்சி சிரோபிராக்டிக் பற்றிய விரிவான மருத்துவ கண்ணோட்டத்தை வழங்குகிறது. இது முதுகெலும்பு அமைப்புக்கும் நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டிற்கும் இடையிலான சிக்கலான உறவில் கவனம் செலுத்தும் ஒரு கையாளுதல் மற்றும் உடல் அடிப்படையிலான பயிற்சியாகும். முக்கிய கொள்கைகளை விவரிப்பது, மருத்துவ ஆதாரங்களை ஆராய்வது மற்றும் தொழில்முறை புரிதல் மற்றும் மதிப்பீட்டிற்கான அத்தியாவசிய பாதுகாப்பு பரிசீலனைகளை கோடிட்டு காட்டுவது எங்கள் நோக்கமாகும். சிரோபிராக்டிக்கின் அடிப்படை கருத்து என்னவென்றால், முதுகெலும்பு மற்றும் பிற மூட்டுகளின் கட்டமைப்பு ஒருமைப்பாடு நேரடியாக நரம்பு மண்டலத்தையும் அதன் விளைவாக ஒரு நபரின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது. முதுகெலும்பு சரியாக சீரமைக்கப்படும்போது அது மூளைக்கும் உடலின் மற்ற பகுதிகளுக்கும் இடையிலான உகந்த தொடர்பை எளிதாக்குகிறது. இது அமைப்பு ரீதியான செயல்பாட்டை ஆதரிக்கிறது என்று நம்பப்படுகிறது. இந்த துறையில் முதன்மையான சிகிச்சை தலையீடு முதுகெலும்பு கையாளுதலாகும். இது குறிப்பாக மூட்டுகளின் இயக்கம் மற்றும் செயல்பாட்டை மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதன் இயக்கத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட மூட்டுகளுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட விசையை பயன்படுத்துவதன் மூலம் பயிற்சியாளர்கள் வலியை போக்கவும், தசை பதற்றத்தை குறைக்கவும், உடலின் ஒட்டுமொத்த உடல் செயல்திறன் மற்றும் வரம்பை மேம்படுத்தவும் முயல்கின்றனர். சிரோபிராக்டிக் தொழிலில் மருத்துவ நடைமுறையை வழிநடத்தும் இரண்டு தனித்துவமான தத்துவ அணுகுமுறைகள் உள்ளன. இரண்டும் கையாளுதலை பயன்படுத்தினாலும் அவற்றின் அடிப்படை பகுத்தறிவுகள் மற்றும் சிகிச்சை இலக்குகளில் அவை கணிசமாக வேறுபடுகின்றன. பல்வேறு சிரோபிராக்டிக் சிகிச்சை திட்டங்கள் மற்றும் நோயாளி விளைவுகளுக்கு பின்னால் உள்ள குறிப்பிட்ட நோக்கம் மற்றும் முறையியலை மதிப்பிடும்போது சுகாதார நிபுணர்களுக்கு இந்த இரண்டு மாதிரிகளையும் புரிந்து கொள்வது முக்கியம். உயிர் வாழ்க்கை மாதிரி உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும் உள்ளார்ந்த திறனை கொண்டுள்ளது என்று கூறுகிறது. இது பெரும்பாலும் உள்ளார்ந்த நுண்ணறிவு என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த கட்டமைப்பில் பயிற்சியாளர்கள் முதுகெலும்பு துணை விலகல்களை சரி செய்ய முதுகெலும்பு கையாளுதலை பயன்படுத்துகின்றனர். இது உடலின் இயற்கையான குணப்படுத்தும் செயல்முறைகள், நரம்பு மண்டல ஓட்டம் மற்றும் ஒட்டுமொத்த உயிர் சக்தியை தடுக்கிறது என்று நம்பப்படுகிறது. மாறாக, ஆதார அடிப்படையிலான மாதிரி கடுமையான அறிவியல் ஆராய்ச்சியால் ஆதரிக்கப்படும் தசைக்கூட்டு சிகிச்சைகளில் மட்டுமே கவனம் செலுத்துகிறது. இந்த அணுகுமுறை தலையீடுகளின் செயல்திறனை தீர்மானிக்க மருத்துவ தரவு மற்றும் சக மதிப்பாய்வு செய்யப்பட்ட ஆய்வுகளுக்கு முன்னுரிமை அளிக்கிறது. பாரம்பரிய தத்துவ கட்டமைப்புகளிலிருந்து நோயாளி பராமரிப்பு மற்றும் மறுவாழ்வு குறித்த மிகவும் ஒருங்கிணைந்த மருத்துவ ரீதியாக சீரமைக்கப்பட்ட பார்வைக்கு நகருகிறது. சிரோபிராக்டிக்கின் மருத்துவ பயன்பாடு குறைந்த முதுகுவலி மேலாண்மைக்கு மிகவும் வலுவாக ஆதரிக்கப்படுகிறது. இது உலகளவில் இயலாமைக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக உள்ளது. பல மருத்துவ வழிகாட்டுதல்கள் இப்போது கடுமையான மற்றும் நாள்பட்ட இடுப்பு அசௌகரியம் மற்றும் செயலிழப்பு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு மருந்துகள் அல்லாத சிகிச்சை விருப்பமாக முதுகெலும்பு கையாளுதலை உள்ளடக்கியுள்ளன. அமெரிக்க இராணுவ வீரர்களை உள்ளடக்கிய ஒரு குறிப்பிடத்தக்க மருத்துவ பரிசோதனை நிலையான மருத்துவ சிகிச்சையுடன் சிரோபிராக்டிக் பராமரிப்பை சேர்ப்பது வலி நிலைகள், இயலாமை மதிப்பெண்கள் மற்றும் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை கணிசமாக மேம்படுத்தியது என்பதை காட்டியது. இந்த ஆய்வு ஒரு ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் சாத்தியமான நன்மைகளை எடுத்துக்காட்டுகிறது. சிக்கலான சந்தர்ப்பங்களுக்கு சிறப்பு கையேடு சிகிச்சை நுட்பங்களுடன் பாரம்பரிய மருத்துவ நெறிமுறைகளை இணைக்கிறது. கழுத்து தலைவலி மற்றும் கடுமையான கழுத்து வலி போன்ற பிற நிலைகளுக்கு தற்போதைய சான்றுகள் சிரோபிராக்டிக் தலையீட்டிலிருந்து சாத்தியமான, இருப்பினும் பெரும்பாலும் தற்காலிகமான நன்மைகளை குறிக்கின்றன. பல நோயாளிகள் நிவாரணம் பெற்றாலும் இந்த சிகிச்சைகளின் நீண்டகால செயல்திறன் மற்றும் ஒப்பீட்டு மதிப்பை மற்ற முறைகளுடன் முழுமையாக நிறுவ உயர்தர ஆராய்ச்சிக்கு அங்கீகரிக்கப்பட்ட தேவையுள்ளது. ஆஸ்துமா அல்லது ஓடிட்டிஸ் மீடியா போன்ற தசைக்கூட்டு அல்லாத கோளாறுகளுக்கு உயர்தர ஆய்வுகள் சிரோபிராக்டிக் கையாளுதலுக்கு செயல்திறனை காட்டவில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தொழில்முறை புரிதலுக்கு சான்றுகள் வலுவாக இருக்கும் நிலைமைகளுக்கும் மருத்துவ கூற்றுகள் தற்போது உயர்தர மீண்டும் செய்யக்கூடிய அறிவியல் தரவுகளால் ஆதரிக்கப்படாத நிலைமைகளுக்கும் இடையில் வேறுபாடு காண்பது அவசியம். கையாளுதலுக்கு அப்பால் நவீன சிரோபிராக்டர்கள் நோயாளி மீட்புக்கு ஆதரவாக பல்வேறு துணை சிகிச்சைகளை பயன்படுத்தலாம். இவற்றில் உடல் சிகிச்சைகள், மறுவாழ்வு உத்திகள் மற்றும் சிகிச்சை உடற்பயிற்சி, பணிச்சூழலியல் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் குறித்த நிபுணர் ஆலோசனை வழங்குதல் ஆகியவை அடங்கும். இந்த பலமுறை அணுகுமுறை உடல் செயலிழப்பின் மூல காரணங்களை நிவர்த்தி செய்வதையும் எதிர்கால காயம் மீண்டும் வருவதை தடுப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது.
பாதுகாப்பு குறித்து முதுகெலும்பு கையாளுதலால் ஏற்படும் கடுமையான சிக்கல்கள் அரிதானவை, ஆனால் நரம்பு அல்லது தமனி சேதம் ஏற்படலாம். பாதுகாமான நிகழ்வுகளுக்கு அதிக ஆபத்தில் உள்ள நோயாளிகளை அடையாளம் காண பயிற்சியாளர்கள் தங்கள் திரையிடல் செயல்முறைகளில் விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும். ஒவ்வொரு தனிநபருக்கும் சிகிச்சையின் மருத்துவ நன்மைகள் சாத்தியமான அபாயங்களை விட அதிகமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். கடுமையான ஆஸ்டியோபோரோசிஸ் அல்லது செயலில் உள்ள நரம்பியல் போன்ற சில அடிப்படை நிலைமைகள் உள்ள நோயாளிகளுக்கு இந்த பயிற்சி கண்டிப்பாக முரணானது. இந்த சந்தர்ப்பங்களில் கையாளுதலின் இயந்திர சக்தி எலும்பு முறிவுகள் அல்லது மேலும் நரம்பியல் சமரசத்திற்கு வழிவகுக்கும். இது நோயாளியின் பாதுகாப்பிற்கு மாற்று மென்மையான சிகிச்சை வடிவங்கள் அல்லது மருத்துவ மேலாண்மைக்கு மிகவும் பொருத்தமானதாக அமைகிறது. முதுகெலும்பு அறுவை சிகிச்சை அல்லது வாஸ்குலர் கோளாறுகளின் வரலாறு கொண்ட நோயாளிகளுக்கான பாதுகாப்பு மருத்துவ நிச்சயமற்ற தன்மையின் ஒரு பகுதியாக உள்ளது. இந்த வழக்குகள் கவனமான நோயாளி மதிப்பீடு மற்றும் தொழில்முறைக்கு இடையிலான தகவல் தொடர்பு தேவை. முன்மொழியப்பட்ட எந்தவொரு சிரோபிராக்டிக் தலையீடும் பாதுகாப்பானது மற்றும் நோயாளியின் தற்போதைய மருத்துவ வரலாறு அல்லது முந்தைய அறுவை சிகிச்சை விளைவுகளுடன் குறுக்கிடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும். சுருக்கமாக, சிரோபிராக்டிக் என்பது மாறுபட்ட தத்துவ அடிப்படையிலான முதுகெலும்பு கையாளுதலை மையமாக கொண்ட ஒரு சுகாதார நடைமுறையாகும். தசைக்கூட்டு நிலைமைகள், குறிப்பாக குறைந்த முதுகுவலி மேலாண்மையில் அதன் முதன்மை சான்றுகளால் ஆதரிக்கப்படும் பங்கு உள்ளது. அதன் கொள்கைகள், ஆதரிக்கப்படும் பயன்பாடுகள் மற்றும் முரண்பாடுகளை புரிந்து கொள்வது ஒரு விரிவான சுகாதார உத்தியில் அதன் இடத்தை புரிந்து கொள்ள அவசியம்.